கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 102 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாளை தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, யாரும் கற்றுத்தராத பாடத்தை தேவன் எனக்கு கற்றுத்தந்தா. என் வாழ்க்கையில எந்த கல்லூரியும் எனக்கு கற்றுத்தரவில்லை, எந்த ஒரு புத்தகமும் எனக்கு கற்றுத்தரவில்லை, எந்த ஒரு மனிதர்களும் கற்றுத்தரவில்லை. ஆனால் இவர்களால் கற்றதெல்லாம் வேற, இவர்களின் மூலமாய் கற்றுத்தந்ததெல்லாம் தேவன் வேற. தாவீது சொல்றாரு, நீர் என்னை உயர தூக்கி தாள தள்ளினீர்னு. எப்பவுமே மேல இருந்து கீழே விழுந்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். திரும்பவும் அதே நிலைமைக்கு ஏறதுக்கு முன்னாடி உயிர் போய் உயிர் வரும். உங்களுக்கு கேட்டு கேட்டு சலிச்சதாக இருந்தாலும் நான் சொன்னால் அது வித்தியாசமாக இருக்கும். இந்த கழுகு பார்த்துருக்கீங்களா? தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமா கூட்டுக்குள்ளே வச்சு பார்த்துக்கும். ஒரு காலகட்டத்தில் இப்படியே கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா நல்லா இருக்காதுன்னு வான அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து பொத்துன்னு கீழே விழுமா. அந்த கழுகு குஞ்சு நினச்சிச்சான், இதெல்லாம் ஒரு தாயா, நான் கீழே இறக்க போகிறேன்னு நினச்சிட்டே வரும்போது விழ போகும்போது பறக்க ஆரம்பிச்சிருதான். சில நேரத்தில் சிலரெல்லாம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பார், சிலரெல்லாம் நம்மளை ஹேட் பண்ணுறாங்க பார், சிலரெல்லாம் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க பார், சிலரெல்லாம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்பாக நினைக்கிறாங்க பார். அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை ஏன் தெரியுமா? இவைகள் வந்ததுனால தான் நான் பறக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இத்தனை வருஷ ஊழியத்தில் என்ன பிரதர் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால், எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும்னு கற்றுக்கொண்டது கொஞ்சமாக இருந்தாலும் எப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கொண்டது நிறைய ஊழியத்தை பார்த்து கற்றுக்கிட்டேன், நிறைய ஊழியர்களை பார்த்து கற்றுக்கிட்டேன், நிறைய மனிதர்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த நேரங்களிலெல்லாம் நான் மன அழுத்தத்தில் போகாமல் இருந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவைக்காக யூஸ் பண்ணினவங்க இருக்காங்க, எதெல்லாமோ பண்ணி வெளியேற்றினவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவர்கள் என்னை கீழே விட்டது நான் சாகிறதுக்காகனா, கீழே தள்ளினவனை விட ஒரு படி மேலாக தேவன் என்னை பறக்க வைத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நிறைய ரிஜெக்ஷன் ஆயிட்டா, நிறைய டிஸ்டர்பன்ஸில் இருக்கியா, நிறைய பெயினில் இருக்கிறையா, சொல்கிறேன், ஏதோ ஒன்றை தேவன் கற்று தந்தார். பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசித்து பாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், எல்லா நிலைமைகளிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எஸ், நான் கற்றுருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதனால் ஏதோ ஒன்றை தேவன் உனக்கு தெரிய வைக்க தான் அதை அனுமதிச்சிருப்பார். ஏதோ ஒரு உயர்வுக்காகத்தான் அதை தேவன் அனுமதித்திருப்பார். கஷ்டப்படாத, அழாத, நீ என் தேவன் உனக்காக என்னை இப்படி பேச வச்சிருக்கிறார். நல்லா இருப்ப. யாரும் நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவா. ஜோமல்லாமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தின விதத்திற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யும், உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.